தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம்.
அன்பர்களே, மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நிகழ்ச்சியை கண்கொள்ளா காட்சியாக நாம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக தமிழ் அழகான இரு பழமொழிகள் உண்டு. கல்யாணம் கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று. அது கல்யாணம் என்பது அனைத்து மக்களும் தங்களுடைய அருமையான வேத மந்திரங்கள் முழங்கக்கூடிய அந்த இனிதான அந்த ஒளியினூடே தங்கள் வாழ்த்தொழியையும் சேர்த்து தங்களது மகிழ்ச்சி வெளிப்படுத்துவார்கள். இப்படித்தான் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் பேசப்பட்டது. அவருடைய சகோதரன் ஆன அழகர் இந்த மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார். ஊரெங்கும் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்றும் கல்யாண பத்திரிகையை வைத்துக் கொண்டு வீதி வீதியாக அலைகிறார். பார்த்த தெரிந்த மக்கள் அனைவருக்கும் அந்த பத்திரிகையை கொடுத்து தன் தங்கைக்கு கல்யாணம், அனைவரும் வாருங்கள், வாழ்த்துக்கள் என்று வரவேற்கிறார். ஆனால் திருமண தேதி நெருங்குகிறது. அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வரும் முன்னே சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் அங்கே திருமணம் நடந்திருக்கிறது. கலங்கி போகிறார் கள்ளழகர். அடடா, நினைத்த நேரத்திலே நினைத்த மாத்திரத்திலே என் இதயத்தில் நிறைந்தவளே, அண்ணன் நானும் அந்நியமாய் போனேனோ, கல்யாண காட்சிகளை காண கண் கோடி வேண்டும். ஆனால் அந்த கோடி கண்களில் இரு கண்கள் கலங்கி நிற்கிறது என்று தன் கண்ணீர் துளிகள் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய வைபவம் தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் அந்த வைபவம். இது இதற்கு பிறகு நடைபெற இருக்கிறது. ஆனால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண கண்கள் கோடி வேண்டும் என்றால் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் காட்சிகளை காண கோடி மக்கள் வேண்டும் என்று கூறுவார்கள். அதுபோலத்தான் நெல்லை ஆற்றிலே தண்ணீர் இல்லாவிடலும் அந்த வரலாற்று நிகழ்வு பதியப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய வைபவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இன்று இந்த சிறிய தருணத்திலே இந்த சிறியவன் மூலமாக ஒரு சின்ன கருத்தை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைத்தது. காண கண்கள் கூடி வேண்டும், அந்த கோடி கண்களுக்கும் காட்சி வேண்டும் என்றால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்பொழுது நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற திருக்கல்யாண வைபவத்திலே மங்களவாத்தியம் திருமங்கலதாரம் என்று சொல்லக்கூடிய திருப்பூட்டல் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. அப்படியே காமிங்க, அப்படியே காமிங்க. ஓம் சுமங்கலேரியம் பதோரிமாகம் சமேதவஸ்யதா சௌபாக்கியமஸ்மை துத்வாயாதா சம்முபரேதனா இமான் தொமிந்திரமீட்டசு புத்ராகம் சுபகாம் குரு தசாஸ்யாம் புத்ராநாதேகி ஓம் ரோஜனா ரோஜமான சோபன சோபமான கல்யாண கலவாத்தியம். ஓம் தவோ நவோ பவதிஜாய மானோன்னாம் கேதுஷணமேத்தக்ரே பாகம் தேவேभ्यो ஜாயின் பிரதன்னமாத்திரதி தீர்க்கமாயு. அடுத்தபடியாக அம்பு நாச்சியாரம்பாளுக்கு திருமங்கலதாரண வைபவம் நடைபெறுகிறது. ஓம் சுங்கலேரியம் மதோரிபாகம் சமேதவஸ்யதா சௌபாக்கியமஸ்மை துத்வாயாதா சம்முபரேதனா ரோஜனா ரோஜமான சோபன சோபமான கல்யாண. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணில் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உய்யலாம் வண்டனை கொன்றையால்
மதுமலச்சடை மூடி கண்டுனை நெற்றியார் கழுமல வளநகர் பெண்துணையாகவோ மூலமாக பெருந்தகை இருந்ததே பெண்துணையாகவோர் பெருந்தகை இருந்ததே லோகக்ஷேமார்த்தம் மீனாட்சிம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சிவாய நமः திவ்யமங்கள கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி மாங்கள தான முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்து பவந்தோ மகாந்தோ அனுகிருணந்தோ சுபமுகூர்த்தோஸ்து. வித்வான் பெருமக்கள் மங்களவாத்தியம் வாசிக்க ஆனந்தம் வாசிக்க மணமக்களாளன் அக்னியை பிரதட்சணா வந்து லாதோகம் செய்ய உள்ளார்கள். கல்யாணம் ஆச்சாங்க. கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் குறித்து மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் திரு சல்மான் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சல்மான். மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா அப்படின்னாவே மிகவும் பிரசித்தம். ஆனால் அந்த கொரோனா கால ஊரடங்கு காலத்தினால பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் யாரும் அங்கே பங்கேற்கல. இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்கள் நீங்க பதிவு செய்யலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் அந்த சித்திரை திருவிழா என்பது அதாவது ஆண்டுதோறும் மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்த மட்டிலும் ஆண்டுதோறும் விழாக்கள் நடக்கூடிய ஒரு கோயிலாக தான் கருதப்படுகிறது. இந்த நிலையில் அந்த சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா என்பது மிகவும் உலக புகழ் பெற்றதாக இருக்கும். ஏனென்றால் அந்த சித்திரை திருவிழாவில் நடைபெறக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபோகம் என்பது அந்த நிகழ்ச்சியின் சிகர நிகழ்வாக அமையக்கூடும். கடந்த 15ஆம் தேதி இந்த சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பட்டாபிஷேகம், தீக்குவிஜயம் போன்ற நிகழ்வுகள் நேற்றைய முன்தினமாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் காலையும் சரி மாலையிலும் சரி ஆடி வீதிகளில் சுவாமியும் அம்பாலும் அந்த வீதி உலா வரக்கூடிய ஒரு காட்சிகள் தினசரி நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்தாக இன்றைய தினமாக அதிகாலை ஆடி வீதிகளில் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளி அவர்கள் வீதி உலா நடைபெற்ற பின்பாக குறிப்பாக அந்த திருக்கல்யாண கோலத்தில் எழுந்தருளி அவர்கள் இருவரும் அந்த கன்னி ஊஞ்சலில் ஆடக்கூடிய நிகழ்வானது நடத்தப்பட்டது. அந்த கன்னி ஊஞ்சலில் நிகழ்வானது நடத்தப்பட்ட பின்பாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் அந்த பாத பூஜையானது நடத்தப்பட்ட பின்பாக தொடர்ந்து அந்த சுவாமியும் அம்மனும் மணக்கோலத்தில் அவர்கள் அந்த கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள அந்த பழைய திருமண மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள முழுவதும் பூக்களாலும் நறுமணமிக்க வெட்டி வேர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த மணமேடையில் அந்த மணக்கோலத்தில் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்தாக பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக அந்த சிவாச்சாரியர்கள், அதாவது அந்த கோவிலில் உள்ள சிவாச்சாரியர்கள் இருவரும் அந்த மாலை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வானது நடத்தப்பட்டது. அதனை அடுத்தாக அம்மனுக்கும் சுவாமிக்கும் பட்டு சாத்தப்பட்டது. அதனை தொடர்ந்தாக மங்கள நானாது எடுத்து கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டது. அதனை தொடர்ந்தாக அதாவது இந்த திருக்கல்யாண வைபோகம் நடந்தேறிய பின்பாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் அந்த இல்லத்தரசிகளும் அவர்கள் அந்த புது மங்கள நான்களை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெறும். ஒவ்வொருவரும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் காண முடியாத ஒரு சூழலிலும் அந்த தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய அந்த நேரலை கண்டு அந்த திருக்கல்யாணம் நடைபெற்ற பின்பாக ஒவ்வொருவரும் அந்த மங்கள நான்களை அந்த பெண்கள் மாற்றக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதனைத் தொடர்ந்தாக இன்று மாலை 2:30 மணி வரைக்குமாக தற்போது வரைக்குமாக பக்தர்களுக்கான அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டே இந்த திருக்கல்யாண வைபவம் என்பது இதே போன்றே பக்தர்கள் இன்றிதான் நடைபெற்றது. இதே ஆண்டும் அதே நிலைதான் நீடித்திருக்கிறது. 2:30 மணிக்கு மேலாக 3:30 மணி முதலாக தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். தற்பொழுது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்தது. ஒட்டுமொத்த மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு பெண்களும் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏனென்றால் இந்த
சுவாமியும் அம்மனும் அந்த திருமண கோலத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருப்பதாக ஒவ்வொரு பெண்களும் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த மன மேடையில் எழுந்தருளி, மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அந்த காட்சி அளிக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு அலங்காரங்களும் சரி, ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த உச்சரிக்கக்கூடிய சிவாச்சாரியர்களும் வேத மந்திரங்களும் அந்த உச்சரிப்போடு நடைபெறக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பக்தர்களும் மனமகிழ்ந்து காணப்படுகின்றனர். இந்த கொரோனா ஊரடங்கு வரும் காலங்களில் நீங்கி இந்த திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்க வேண்டும் என ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. தொடர்ந்து தற்போது வரைக்குமாக இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்று வருவதால் கோவில் வளாகத்திற்குள் யாரேனும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கோவிலை சுற்றிலும் காவல்துறை பாதுகாப்பானது அதிகரித்து போடப்பட்டுள்ளது. இதே போன்று இந்த விருந்து என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கல்யாணம் முடிந்த பின்பாக மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருக்கல்யாணத்தின் முடிவு பெற்ற பின்பாக அந்த திருக்கல்யாண விருந்து ஒன்று என்பது ஒரு ஐதீகமாக நடைபெற்று வரும். அந்த திருக்கல்யாண விருந்தில் அந்த திருக்கல்யாணத்தில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் திருக்கல்யாண விருந்தில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையிலும் கூட தற்பொழுது அதே சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் அந்த விருந்துக்கு பதிலாக பிரசாதம் தயார் செய்யக்கூடிய ஒரு பணிகளானதும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சூர்யா, தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் ஒவ்வொரு பெண்களும் மிகவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றதை எடுத்துரைக்கும் வகையிலாக ஒவ்வொரு பகுதிகளிலும் குங்குமமும் அந்த மங்கள நாணம் பொருந்தியவற்றை ஒவ்வொருவர்களும் அவர்கள் வேண்டுதலாக ஒவ்வொரு பெண்களிடம் வழங்குவார்கள். அவர்கள் அந்த பெண்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் அந்த புதிய மங்கள நாணை எடுத்துக்கொள்ளி அவர்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளையும் ஒவ்வொரு வீடுகளிலும் பார்க்கலாம் என்ற ஒரு நிலைதான் தற்போது வரைக்கும் காணப்படுகிறது. சூர்யா, தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நாளைய தினமாக ஆடி வீதிகளில் சட்ட தேரோட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. அதனை அடுத்தாக இந்த சித்திரை திருவிழாவின் தொடர் நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றின் எழுந்தருளும் நிகழ்வானது ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதில் கோவிலில் உள் விழாவாகவும் மதுரை கள்ளழகர் கோவில் அமைந்துள்ள அந்த அழகர் கோவிலில் நடைபெற உள்ளது. தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த விழாவும் நடைபெற உள்ளது. சூர்யா, சல்மான், உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக நன்றி சல்மான்.